இன்றைக்கி வந்து நம்ம ராகி மாவில் இடியாப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது ராகி மாவு 1 கப்பு. இந்த கப்புட்ட 1 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்புட்ட ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு. சும்மா கொஞ்சம் சிறிதளவு போதும், ரொம்ப எடுக்காதீங்க. 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப்பு ரைஸ் மாவு. இது வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஹாட் வாட்ரு, வார்ம் வாட்ரு, கொஞ்சம் இது பிசைகிறதுக்கு வார்ம் வாட்ரு. இப்போ வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சு இந்த மாவை வறுத்து எடுத்துக்கிடுவோம். லைட்டாக சிம்மில் வச்சு கருகிராமல் வறுத்துக்கிடுவோம். ராகி மாவை வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ஏன் வறுக்கோம்னா, இது வந்து இடியாப்பம் போடும்போது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு பொலுவொலுப்பாக இருக்கும். இடியாப்பம் வறுக்காமல் போட்டோம்னா பிசுப்பாக ஒட்டிக்கிறோம். அதனால் நம்ம வறுத்து கொஞ்சம் ஆயில் விட்டு பிசைஞ்சு போட்டோம்னா அது வேறு மாதிரி நல்லா பொலுவொலுப்பாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம இடியாப்பம் போடும்போதும் நல்லா ஒட்டாமல் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்காகத்தான் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து மாவை வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு வருங்க. ராகி மாவை வறுத்தது போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு அடுத்து அரிசி மாவையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க, பிசைறதுல கொட்டி வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம அரிசி மாவு, இதையும் சிம்மிலேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கணும். அரிசி மாவையும் வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். எடுத்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா ஆற வைங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்ரு விட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இடியாப்பத்துக்கு பிசைறது போல் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ வறுத்த மாவு ரெண்டையும், அரிசி மாவையும் ராகி மாவையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். நல்லா ஆயில் விட்டு இதே மாதிரி கொஞ்சம் நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் விட்டு பிசைவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்ரு, இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா சப்பாத்திக்கு பிசையும்ல அதே மாதிரி கொஞ்சம் லூஸாகவே, ரொம்பையும் திக்காக பிசைஞ்சிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இட்லி கொப்பரையை அடுப்பில் வச்சு கொஞ்சம் வாட்ரு விட்டுருக்கேன். அது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து அடுத்து நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கிடுவோம், கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுவோம். இப்படி எண்ணெய் தடவை ரெடியாக வச்சுட்டு இடியாப்பம் உலக்க எடுத்து அதில் வந்து இதை போடுவோம். உள்ளே இந்த தட்டை போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஏன்னா அப்போ தான் இடியாப்பம் உலக்கில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும். கொஞ்சம் ஆயிலை உள்ளேயெல்லாம் நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் மாவை நல்லா உள்ளே போட்டு அப்படி ப்ரெஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து
மாவை வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மாவை பிழிஞ்சு விடுவோம். இதே மாதிரி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில் எடுத்து உள்ளே வச்சு மூடி போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இடியாப்பத்தை வச்சு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஆவி வந்துருச்சு, சுற்றிலும் வெந்திருக்கும். எடுத்துருவோம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இருப்போம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சூடு போயிருக்கோம். நம்ம இப்போ எடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சட்னி, குருமா இதை வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.